நல்லாட்சி காலப்பகுதியிலே என்ன செய்தார் என்று கேட்டவர்களுக்கு பலாலி விமான நிலையம் உண்மையிலே நல்லாட்சி காலப்பகுதியிலே தான் உருவாக்கப்பட்டது. மட்டக்களப்பு விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்பட்டது. ஆனால் அந்த பிளேன், அதாவது அந்த பிளேன் இன்று வருவதற்கு முதலே அந்த அரசாங்கம் மாறிவிட்டது. அதனால அது ஒரு செயலில்லாத நிலையில் இருக்கின்றது. இதே நேரத்திலே காங்கேசன் துறைமுகம் ஒரு இயங்கு நிலைக்கு வருமாக இருந்தால், இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு படகு சேவை ஒன்று நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையில் இருக்கின்றது. இதை காங்கேசன் துறைமுகம் இன்னும் அபிவிருத்தி செய்யப்பட்டால் பெரிய அளவிலே கப்பல்கள் வரக்கூடிய ஒரு நிலைக்கு மாற்றலாம். அதுக்கு இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு 63 மில்லியன் அமெரிக்கன் டாலர் நிதி வழங்கிய நிலையிலேயும் கூட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் அதை நிராகரித்து இருக்கிறார். இது ஒரு மனவேதனையான ஒரு விடயம். உண்மையிலே வடக்கு மாகாணத்தினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையான அந்த துறைமுகம் இயங்குமாக இருந்தால், நாங்களும் பல உலக நாடுகளிடம் பேசியிருக்கிறோம். காங்கேசன் துறையை மன்னாரையும் இணைக்கும் வகையாக ஒரு அதிவேகமாக போடக்கூடிய ஒரு பாதை, காங்கேசன் துறையின் திருவண்ணாமலையை முனைக்கக்கூடிய வகையாக அதிகூடிய வேகத்திலே போகிற ஒரு அதிவேக நெடுஞ்சாலை போன்ற பாதைகளை உருவாக்கினால் அந்த பிரதேசங்கள் இயல்பாகவே அபிவிருத்தி அடையும். மன்னார்ல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கும் பாதை இயங்கு நிலை கொண்டு வருவோம் என்று கேட்டால் அதுக்கான மறுப்பு தெரிவிக்கிறார்கள். திருவண்ணாமலை துறைமுகத்தை நாங்கள் சர்வதேச ரீதியாக அதிலே ஒரு இயற்கை துறைமுகத்தை கூட அபிவிருத்தி செய்ய தயங்குகிறார்கள். மட்டக்களப்பு விமான நிலையத்தை நான் மட்டக்களப்பு அபிவிருத்தி கூட்டத்தில் சொன்னால் என்னிடம் அந்த பொறுப்பை தாருங்கள், விமானங்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய அரசாங்கம் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையிலேதான் நாட்டிலே ஐநா மனித உரிமை பேரவையிலே இன்று நாங்கள் மிக முக்கியமாக பொறுப்பு கூறல் விடயம், அரசியல் தீர்வு விடயம், இந்த 2 விடயத்தை பற்றியும் நாங்கள் மிக கவனமாக கரிசனையோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த விடயங்களிலேயும் கூட இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள். அதே நிலையிலே ஆக குறைந்தது பொருளாதாரம், அதாவது எக்கானமிக் ஜஸ்டிஸ், இப்ப இன்று ஐநா மனித உரிமை பேரவை 2022 ஆண்டுக்கு பிறகு பொறுப்பு கூறல் விடயம், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெகன்சிலியேஷன், நல்லிணக்கம் பொறுப்பு கூறலோடு சேர்த்து பொருளாதாரமோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தங்களுடைய அறிக்கையிலே சேர்த்துக் கொள்றாங்க. 2022 ஆண்டு நடந்த நாடு பங்களோத் நிலைக்கு போனது பிறகு ஆக குறைந்தது அரசாங்கம் உண்மையிலே வடக்கு கிழக்கிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி வடக்கு கிழக்கிலே இந்த 2000 ஆண்டுக்கு பிறகு பிறந்த இளைஞர்களுக்கு இந்த நாட்டிலே நிரந்தரமான இருந்து ஒரு தொழில் முயற்சியை செய்து தாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தடையாக இருக்கின்றார்கள். இது அரசியலுக்காக நாங்கள் சொல்ல முடியவில்லை. நான் எதிர்வரும் பாராளுமன்றத்திலே பிரதமரிடம் இந்த விடயம் சம்பந்தமாக நான் அரசாங்கத்தின் நிலப்பாடை நான் அறிய இருக்கின்றேன்.